பைபிள் படிக்கிறேன், சபைக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர் என்னை உயர்த்தும்படியாக அவரை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தன்னைத்தானே உயர்த்தி கொண்ட ஒரு மனுஷன் யாரு? சகேயு. எரிகோ பட்டணத்துக்கு தான் இப்ப யாரு போகிறது? ஏசப்பா போகிறார். ஆனா சகேயுங்கிற ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வந்தான், இயேசுவை குறித்து புரிந்து கொள்ள வந்தான். இன்றைக்கு 10 வருஷமா 5 வருடமாக 3 வருடமாக சபைக்கு வருகிறார்கள். ஆனால் இயேசுவை குறித்து என்ன செய்யல? அவங்களுக்கு தெரியல, இயேசுவை குறித்து புரிந்து கொள்ளல. ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இயேசுவை பார்க்க வந்தான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வந்தான். பிதாவானவர் என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு அவருக்கும் தெரிந்தபடினால எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய சார்பாக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் தன் மகனை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் இந்த சகேயுடைய சித்தம் பிதாவுடைய சித்தமா இருந்தது, பிதாவுடைய விருப்பமா இருந்தது. ஆனா இந்த உலகத்திற்கு பாவிகளே பிரதான பாவி, அவன் குற்றச்சாட்டுப்பட்டவன். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியா இருந்தால் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல தான் இருப்பார். அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். நீங்கள் தேவன்கிட்ட சுகம் பெற்றிருக்கலாம், அதனால இயேசு உங்களோட இருக்க மாட்டார். பொருளாதாரத்தை பெற்றிருக்கலாம், அதனால இயேசு உங்களோட இருக்க மாட்டார். கார் வாங்கி இருக்கலாம், வேலை வாங்கி இருக்கலாம், உங்களோட இருக்க மாட்டார். ஆனா பிதாவின் சித்தம் உங்களோட இருந்தால் இயேசு உங்களோட நிற்பார்.